அன்பு மக்களே வணக்கம். வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையும் கத்திரிக்காய் செடியை எப்படி வளர்க்குறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. நம்ம டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. இந்த முறை விதை தட்டுகளை உபயோகப்படுத்தி கத்திரி விதைகளை விதைக்க போறேன். கத்திரி விதைகள் சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப ஆழமா விதைகளை போட்டுட வேண்டாம். விதைக்கும் போது 1/2 இன்ச் ஆழம் இருந்தால் போதுமானதுங்க. நிறைய நாற்றுகளை உற்பத்தி பண்ணோம்னா நமக்கு விதைத்தட்டு தேவைப்படும். என்னுடைய இந்த விதைத்தட்டுல பார்த்தீங்கன்னா 3/4 தக்காளி விதைகளை போட்டிருக்கேன். இப்போ அதுலேயே கத்திரி விதைகளும் போட்டுட்டு இருக்கேங்க. உங்ககிட்ட விதைத்தட்டு இல்லைன்னா பரவாயில்ல, ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா வடிகால் வசதிக்கு ஓட்டை போட்டுட்டு நீங்க அதையே விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். கத்திரி விதைகள் எப்போ முளைக்கும்? தக்காளி விதைகளையும் கத்திரி விதைகளையும் ஒரே நாளில் போட்டோம் அப்படின்னா கத்திரி விதைகள் முளைச்சு வர்றதுக்குள்ள தக்காளி விதைகள் முளைச்சு பெருசாக ஆக ஆரம்பிச்சிரும். கத்திரி விதைகள் முளைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 நாள்ல இருந்து 14 to 15 நாள் வரைக்கும் எடுக்குங்க. அதனால விதைகள் போட்டு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. குட்டியாக முளைச்சி வந்திருக்கிற இந்த நாற்றுகள் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே சீவீட் ஃபர்டிலைசரை கொடுத்துடலாங்க. மெஷர்மெண்ட் நீங்கள் வச்சிருக்கிற சீவீட் பாட்டில்லையே இருக்கும். அதே ஃபாலோ பண்ணுங்க. நல்லா சத்து கிடைச்ச நம்மளோட கத்திரி நாற்றுகள் இப்போ எவ்வளோ ஆரோக்கியமாக அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வளர்றதுக்கு எனக்கு 40 to 50 நாட்கள் வரைக்கும் எடுத்துச்சுங்க. இந்த அளவுக்கு கத்திரி நாற்றுகள் வளர்ந்துட்ட பிறகு எந்த தொட்டில கத்திரி செடியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்களோ அதுல இந்த கத்திரி நாற்றுகளை தொட்டி மாத்தி வச்சுக்கலாங்க. விதை தட்டுகள்ல இருக்க ஆழத்தை விட இப்போ நான் எடுத்திருக்கிறது சின்ன பாட்டா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆழம் அதிகமா இருக்கு. உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த மாதிரி பாட்லையும் வைக்கலாம், இல்லைன்னா பெரிய தொட்டிலேயே மாத்தி வச்சிடலாங்க. வளர்ந்து வந்த இந்த கத்திரி நாற்றுகள் இன்னும் செழிப்பா வளர்றதுக்கு வளமான மண்கலவை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியங்க. இந்த மாதிரி சமயத்துல பல பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வளமான மண்கலவையை பத்திலாம் கவலைப்படாம சாதாரணமா இருக்கிற மண்கலவையிலேயே செடியை வைப்பாங்க. போக போக பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விடாம செடியோட எல்லா ஸ்டேஜ்லையுமே கவனமா பார்த்து பராமரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ், அதாவது கத்திரி செடியில பூ வைக்கிறது, பூல இருந்து காய் வைக்கிறது, இதெல்லாம் செடி தானாவே செஞ்சிருங்க. இந்த மாதிரி செடி நாற்றுகள் ஸ்டேஜ்ல இருக்கும்போது மண்கலவையில கண்டிப்பா கம்போஸ்டோ இல்ல மண்புழு உரமோ சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நான் என்ன மண்கலவை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. அதை டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லை கமெண்ட்ஸ்லயோ கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. கம்போஸ்ட் அப்படின்றது நம்ம வீட்டில் சேர்ற காய்கறி கழிவுகளிலிருந்து நாமளே தயாரிக்கக்கூடிய ஒரு உரம்ங்க. வர்மி கம்போஸ்ட் அப்படின்றது மண்புழுவை வச்சு நம்ம தயாரிக்கக்கூடிய உரம். நம்ம சேனல்ல கம்போஸ்டுக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. வர்மி கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற பத்தின வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயிலா இருக்கு. நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தொட்டி மாத்தி வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இலைகள்லாம் இன்னும் நல்லா பெருசா இருக்கு. கத்திரி நாற்றுகளை பராமரிக்கும் போது ரொம்ப காய விட்டுறாம சரியான அளவுக்கு தண்ணீர் கொடுத்துட்டே வாங்க. தேவைக்கு அதிகப்படியான தண்ணீர் ஊத்துனீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்த நாற்றுகள் கூட வேரழுகள் ஏற்பட்டு வாடி போயிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நாற்றுகள் வளர்றதுக்கு 2 மாதங்கள் ஆயிருக்குங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், கத்திரி செடியோட இலைகள் நல்லா பெருசாயிட்டே இருக்கு பாருங்க. ஆரோக்கியமா வளர்ந்திருக்க இந்த கத்திரி நாற்றுகளை பெரிய தொட்டிக்கு மாத்தி வைக்க போறேங்க. இதுல முக்கியமான விஷயம் நம்ம ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கத்திரி செடியில இருந்து நிறைய அறுவடை எடுக்கணும்னா நல்லா பெரிய தொட்டில வைங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான் வைக்கணும். இது கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸுங்க.
ஏன் அப்படின்னா கத்திரி செடி நல்லா ஹைட்டா பெருசா நல்லா விரிஞ்சு வளரும். அப்படியே ஒரு தொட்டிலேயே 2-3 செடியை சமாளிச்சு வளர்த்துடலாம் அப்படின்னு கண்டிப்பா பிளான் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்க போற கத்திரி செடியோட வளர்ச்சியை பார்க்கும் போது இந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு கட்டாயமா புரியுங்க. இது ஊதா நிறத்து கத்திரிக்காயை கொடுக்கக்கூடிய செடி அப்படின்றது இந்த செடியோட நரம்பு, தண்டு, இலையோட கலர் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருங்க. ஒருவேளை நீங்க பச்சை கத்திரிக்காய் செடியும் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த செடி எந்த வெரைட்டி அப்படின்ற கன்ஃபியூஷன் ஏற்பட்டால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கத்திரி செடியை சுத்தி இருக்கிற தேவையில்லாத களை செடிகளை அகற்றினோம் அப்படின்னா நாம கொடுக்குற உரமும் மண் கலவையில இருக்க வளமும் நம்மளோட கத்திரி செடிகளுக்கு மட்டும் போகுங்க. 4 மாசத்துக்கு பிறகு கத்திரி செடி எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இப்போ நிறைய இலைகள் இருக்கு, நல்ல உயரத்துக்கு வளர்ந்துருச்சு, இலைகள் நல்லா இன்னும் பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம கத்திரி செடி பூக்கள் வைக்கிறதுக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு பூவும் பூத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த பூல இருந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில மொட்டுக்கள் தான் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் செடி பெருசாக பெருசாக ஒவ்வொரு கிளையிலுமே இந்த மாதிரி மொட்டு வச்சுட்டே இருக்குங்க. கத்திரிக்காய் செடி ஒரே ஒரு செடி எவ்வளோ பெருசா வளருது அப்படின்னு பாருங்க. கத்திரி பூல பிஞ்சு பிடிக்கிறதுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கணும். பொதுவா மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா தேனீக்களும் சிறு சிறு பூச்சிகளும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட தோட்டத்துல. ஆனா கத்திரி செடியில அது காற்று மூலமாவே நடந்துருதுங்க. ஒருவேளை மகரந்த சேர்க்கை சரியா நடக்காம கத்திரி செடியில பூ உதிர்தல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து நாமளே வந்து பூக்கள்ல ஹேண்ட் பாலினேட் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி தக்காளி மிளகாய் செடியில ஹேண்ட் பாலினேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படின்னா நீங்களும் அந்த வீடியோ பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற செடி நல்ல பெரிய செடி, நல்லா உயரமா வளர்ந்து எத்தனை மொட்டுக்கள் வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம அந்த தண்டுகள்லாம் ஊதா கலர்ல எவ்வளோ ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இலையிலையும் முள் இருக்கு. வீடியோல எவ்வளோ தூரம் தெரியுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால பிகினர்ஸ் இந்த தவறு செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேங்க. ஒரு தொட்டியில் நல்ல பெரிய தொட்டி எடுத்துக்கோங்க, அதில் ஒரே ஒரு செடி மட்டும் கத்திரி செடி வைங்க. நாம் மண்கலவை வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து விதை போட்டு நாற்றுகள் எடுக்கிறதுக்கு வரைக்கும் தாங்க. ஒன்ஸ் நாற்றுகள் எடுத்து நம்ம ஒரு தொட்டிக்கு மாற்றி பெரிய செடி ஆக்கிறதுக்கு வேற மண்கலவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது நீளமாக வளரக்கூடிய வெரைட்டி தாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலி கத்திரிக்காய் ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருக்கு. கத்திரிக்காய் செடி வைக்கிறதுக்கு நான் என்ன மண்கலவை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய மண்கலவையில் 60% கம்போஸ்ட், 30% தோட்டத்து மண், 10% மண்புழு உரம்ங்க. மண்புழு உரம்லாம் வந்து நான் கடையிலலாம் வாங்கினது கிடையாது, நானே தயாரிச்சுக்கிட்டது தான். நம்ம வீட்லேயே ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கூடவே மண்கலவையில் சிக்கன் மேன்யூர், அதாவது கோழியுடைய உரம், நன்கு மக்கிய மாட்டு உரம், இது எல்லாமே சேர்த்துருக்கேங்க. கத்திரிக்காய் செடி வளர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் எடுத்துக்கிட்டாலும் வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜையும் அழகாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து கத்திரிக்காய் செடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஞாபகமாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒவ்வொரு செடியில இருந்தும் எத்தனை கத்திரிக்காய் அறுவடை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஞாபகமாக லைக் கொடுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.